Praise the Lord Church. இந்த பிட்வீக் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறோம். இதனால் அவர் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி சில மணி நேரம் நன்றி செலுத்தி அவரை துதித்து ஆராதிக்கலாமா? இயேசுவே, நீங்க பெரியவர். இந்த ஆராதனை வேளையில எங்களையே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி. Oh hallelujah. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சேர்ந்து எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை.
எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே சொல்லலாமா? உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இயேசுவே உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீதானே, நித்திய நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எனக்கு உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டே. எனக்காக வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டே. எப்போதும் எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவரோட பிரச்சனை நம்மளை அசைவாடி கொண்டு இருக்குது. நம்ம வீடு தோறும் அவரோட பிரச்சனைத்தால நிரப்புறாரு. அவர் வரும்போது நிறைவா மாறும். அவர் வரும்போது எல்லாமே நிறைவா மாறும். நம்ம சொல்லலாமா? நம்பி சொல்லலாம்ப்பா. அப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நான் உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சி நீங்க தானே இயேசுவே. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நிறைவான நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான ரபலந்தரே ரிகாடரதே மரசந்தரே, நித்திய பேரின்பமே.
மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கடைசியா சொல்லி ஆராதிக்கலாமா? முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அப்பா, அவங்க முன்னாடி எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டு. ஏன்னா நீர் நிறைவானவர் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ. கரங்களை தட்டி நல்லா நன்றிகளை செலுத்தலாமா? ஓ ஹalleluya, hallelujah. Thank you Jesus. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க முன்னாடி நீங்க இருக்கிறீங்க, எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இதுல மகிமைப்படுங்க இயேசுப்பா. அடை கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாமா? உங்க வார்த்தைக்காக நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. எங்க உள்ளத்தை ஆறுதல் படுத்தினான வார்த்தையை நீங்க கொண்டு வருவீங்க. நாங்க நம்புறோம்ப்பா. நீங்க எங்க கூட பேசுங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எதிர்பார்க்கிறோம். உங்க தயவால கிருபைகளால நிரப்புங்க. கூடவே நடத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளை தேற்ற போதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான ஆராதனை நேரம் தம்பிங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி செலுத்தணும். ஆனால் ஆண்டவருடைய தயவும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாக வெளிப்படுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. லாஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம டங் சீரீஸில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சிங்கிள் டீச்சிங் நான் எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய வகையில் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம நோக்கோன்னு சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையுடைய திட்டம்னு நம்ம சொல்லலாம், நம்ம டெஸ்டினி இல்லை ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை காலிங். வாட் ஆம் ஐ கால் டு டூ? தேவன் எனக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ அழைப்புன உடனே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை யோசிப்போம், சரியா? ஆனால் தேவன் குறைஞ்சது நமக்கு ஒரு 3 அழைப்பாவது வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் படிச்சிடுறேன். படிச்சுட்டு உங்களுக்கு அந்த 3 அழைப்புகளை பற்றி பேசிட்டு நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அழைப்பு எதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வேதத்திலேருந்து வாங்க. 2 Timothy chapter 1 verse number 8 to 9. தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதுடைய 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. 9ஆம் வசனம் பாருங்களேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தேவன் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை போட்டிருக்குது. எல்லாரையும் தேவன் எப்படி அழைச்சாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஸோ இதில் நம்மளுக்கு தெரியுது தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். கமான், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, God has called me. கமான், God has called me. லைவ் சாட்ல கூட போடுங்க, God has called me. தேவன் என்ன அழைச்சிருக்கிறார். இப்போ அழைப்புன உடனே எடுத்த உடனே நம்ம தேவனுக்காக என்ன செய்ய போறேன் அதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். ஆனால் பாருங்க, தேவன் நம்மளை 3 விஷயங்களுக்காக அழைச்சிருக்கிறார். இந்த 3 விஷயம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி தேவன் விருப்பப்படுறார். முதலாவது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் அதோடைய 11ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய இன்பத்துக்காகவும் அவருடைய உள்ளத்தின் பிரியத்துக்காக படைச்சார்னு சொல்லி. ஆல் திங்ஸ் were created for his pleasure. ஸோ முதலாவது தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருடைய முதல் அழைப்பு, சதா காலமும் இந்த அழைப்பு உண்மையானது, நிஜமானது. என்ன தெரியுமா? we are called to God and for God. தேவனுக்கென்று தேவனுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ காலிங்ன உடனே முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவனோட தனித்து இருக்கிறதும் வேதத்தை படிக்கிறதும் அவர்கிட்ட ஜெபம் பண்றதும் அவரை தனிமையா இருக்கும்போது இப்படி சொல்லாம தனியா ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சு அவர் ஆராதிக்கிறதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்புன உடனே நம்பர் 1 காலிங் இஸ் திஸ்: we are called to God and for God.
தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீதை பத்தி தேவன் சொல்றாரு, அவனை எனக்கென்று அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். யாருக்கென்று? அவருக்கென்று. See, before you are called to do something for God, you are called for God himself. அவருக்காகவே அவர் நம்மளை தெரிஞ்சுக்கினாரு. பாரு, அவருடைய வேலையை செய்யறதுக்காகன்றது உண்மை. அதுக்கு முன்னாடி அவருக்காக அதனால தான் சங்கீதத்தில் போட்டிருக்குதுல்ல, தேவன் பக்தி உள்ளவனை தமக்கென்று, தம்முடைய வேலைக்காக மட்டும் இல்லை, தமக்கென்று தெரிந்து கொண்டார். See, you and I, we are called. I am called, but I am called for God and to God. என்னுடைய முதல் அழைப்பு என்ன தெரியுமா? அவரோட நெருக்கமா இருக்கிறது. என்னுடைய முதல் அழைப்பு அவர்கிட்ட பேசுறது. என்னுடைய முதல் அழைப்பு அவருக்கும் எனக்கும் இருக்கிற நெருக்கமோ ஒரு உறவோ. இன்னைக்கு தேவனுக்கென்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோன்றது நம்ம மறந்துடவே கூடாது. Come on. கணவன் மனைவி அவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு பாருங்களேன், நல்லா கவனிங்க. மனைவி ஒரு சில வேலைகளை செய்வாங்க கணவருக்காக, கணவரும் ஒரு சில சேவைகளை செய்வார். ஆனால் சேவை செய்யறதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் நேசிக்கிறதுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுலேருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரட்சிக்கப்பட்டது ஏதோ பரலோகத்துக்கு போகிறதுக்காகவோ ஊழியத்துக்காக மட்டும் இல்லை, தேவனோட நெருக்கமாக இருக்கிறதுக்காகன்றது நம்ம மறந்துடவே கூடாது. This is one of the most important things in a life of a believer, to be close to God. You are called for God. See, you belong to God. தேவனுக்கென்று நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ முதல் அழைப்பு தேவனுக்காக, தேவனுக்கென்று அவரோட தினமும் நேரத்தை செலவழிக்கிறது. எவ்வளோ நாளானாலும் அது நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடவே கூடாது. ரெண்டாவதா, தேவன் நம்மளை ஒரு குடும்பத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டார், நம்ம மறந்துடக்கூடாது. We are called to a family. யாருமே தனியா இருக்கணுன்றது தேவனுடைய நோக்கம் இல்லை. சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம், சங்கீதம் 68:6 தேவன் தனியா இருக்கிறவங்களை குடும்பத்துல கொண்டு போய் சேர்க்கிறாராம். தேவன் குடும்பங்களின் தேவன். அப்போ at any given time in your life you are called to serve your family. எடுத்த உடனே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணுமா, இல்லை பாஸ்டரா இருக்கணுமா, இல்லை டீச் பண்ணணுமா, கிட்டார் வாசிக்கணுமா, வர்ஷிப் லீடரா இருக்கணுமா அப்படின்னு நம்ம எடுத்த உடனே போகாம முதல் தெரிஞ்சுக்குங்க, தேவனுக்கென்று நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I want to spend time with God. I need to spend time with God. ரெண்டாவதா, நம்ம குடும்பத்துக்கென்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்துட வேண்டாம். at any given time your family must be important to you. அந்த குடும்பத்துல உத்தமமா இருக்கிற ஜனங்களை தேவன் ஊழியத்துக்கென்று தெரிந்து கொள்கிறார் இல்லையா? பாருங்க, யாக்கோபு யோவானையும் இயேசு எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? அவங்க அப்பாவோட உட்கார்ந்து மீன் பிடிக்கிற அந்த வேலையில இருக்கிறாங்க, அந்த மீன் பிடிக்கிற சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறாங்க. தேவன் அப்ப அழைக்கிறார். எலிஷாவை எலியா எப்ப அழைச்சாரு? தன்னுடைய தகப்பனுடைய வயல்வெளியில எலிஷா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, கர்த்தர் அழைக்கிறார். ஏசு கிறிஸ்துவானவர் தேவாலயத்தில் தொலைஞ்சு போன அந்த சீனெல்லாம் ஆயிட்ட பிறகு திரும்பி அவர் கிடைச்சிடறாரு 12 வயசுல அவருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு வர்றாரு, வசனம் போட்டிருக்குது, அவர் தம்முடைய பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தார் நம்ம பார்க்கிறோம். லேட்டரா நம்ம படிக்கிறோம், இயேசுவை பத்தி அங்க ஊர் ஜனங்க சொல்றாங்க, அவர் தச்சன் அல்லவான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அர்த்தம், wasn't he a carpenter? கார்பென்ட்ரி யாருடைய வேலை? இயேசுடைய வளர்ப்பு தகப்பனுடைய வேலை. அப்போ 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன செஞ்சாரு? யோசேப்போட சேர்ந்து வேலை செஞ்சாரு. He was committed to his family. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவனுக்காக நான் அழைப்பை நிறைவேற்றணும், கரெக்ட் தான். முதலாவது தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது நம்ம குடும்பத்துக்கென்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are called to your family, for your family. அதனால தான் பவுல் தீமோத்திக்கு சொல்றாரு 1 தீமோத்தி 3:12 சர்ச்சில் ஒரு லீடரை நீ அப்பாயிண்ட் பண்ணனா முதல் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துறாருன்னு போய் பாரு. குடும்பத்தை நடத்தாதவர் எப்படி ஒரு சபையை நடத்த முடியும்? அவர் சொல்ற அந்த கிரைட்டீரியா பாருங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ தட் யூ ஆர் கால்ட் டு சர்வ் யோர் ஃபேமிலி. இப்போதான் மூணாவதா நம்ம வர்றோம் பாருங்க. அழைப்புன உடனே இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் பட்டு. நம்மளுக்கு என்ன தெரியுமா? யூ ஆர் கால்ட் to the kingdom. You are called to build the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த 3 விஷயமும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். எனக்கு 3 அழைப்புகள் இருக்குது. தேவனுக்கென்று தேவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, என் குடும்பத்தை சேவிக்கணும், குடும்பத்தை வளர்க்கணும், குடும்பத்தை கட்டணும், தேவன் அழைச்சிருக்கிறார். மூணாவதா, தேவனுடைய குடும்பத்தை அதிகமாக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், நான் சபையில் ஏதாவது செய்யணும், ஊழியத்தில் ஏதாவது ஒரு வகையில் நான் இன்வால்வ் ஆகணும். அஷரிங்கோ இல்லை சர்விங்கோ, வர்ஷிப் லீடிங்கோ, மியூசிஷியனாக இருக்கிறதோ, இல்லை பிரசங்கத்தில் இன்வால்வ்டாக இருக்கிறது, இல்லைனா இப்படி சொல்லாமா ஒரு கேர் செல்ஸ் நடத்துகிற ஊழியமாக இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், யூத் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இவாஞ்சலிசமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் விசுவாசிகள் ஊழியத்தில் இன்வால்வ் ஆகணும். தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் பாரு. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஃபுல் டைம் மிஷனரி. நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா யூ ஆர் அ ஃபுல் டைம் மிஷனரி. அங்கே உங்களுடைய வேலை இடத்துல
நீங்க எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நீங்க ஒரு மிஷனரின்றது மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்க போய் பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டே இருங்கன்னு நான் சொல்ல, அதுக்காக உங்களை வேலையில சேர்க்கல. வேலை செய்யுங்க. வேலை செய்யறது மத்தியில நீங்க வாழ்ந்து காட்டுற விதத்துல நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண கத்துக்கணும். நீங்க வாழ்ந்து காட்டுற விதத்துல லஞ்ச் பிரேக்ல உங்கள்கிட்ட வரணும் ஜனங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்களே, உங்க சமாதானத்துக்கு காரணம் என்னது? நீங்க இவ்வளவு எக்ஸலண்டா இருக்கிறது காரணம் என்னது? நீங்க இவ்வளவு பங்க்சுவலா இருக்கிறது காரணம் என்னது? நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தர் ஆராதிக்கும் போது கை உயர்த்தும் போது தான் அவரை கனப்படுத்துறோன்னு. கவனிங்க, அப்ப கனப்படுத்துறோன்றது உண்மைதான். ஆனா மிச்ச 6 நாள் வேலை செய்யறோம் பாருங்க, அப்ப கூட ஆண்டவரை கனப்படுத்தலாம். நம்மளுடைய செயல்கள் மூலமாவும் நம்ம வேலையில இருக்கிற அந்த எக்ஸலன்சி மூலமா கூட நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அதை மறந்துட வேண்டாம். அப்ப நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஒரு ஃபுல் டைம் மிஷனரி போடுங்க. லைவ் சாட்ல ஐ ஆம் ஃபுல் டைம் மிஷனரின்னு போடுங்க. எஸ், அநேக முறை நம்ம வாழ்க்கை மூலமா பிரசங்கம் பண்றோம். நம்ம தான் ஜனங்க படிக்கிற பைபிள், சரியா? ஆனா ஒரு சில தடவை வார்த்தைகள் மூலமாவும் நம்ம பிரசங்கம் பண்ண முடியும். Come on, so you are a full time ministry. எல்லா பிலீவரும் ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை ராஜ்யத்தை கட்டும்படி உன்னை நான் அழைச்சிருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில 3 அழைப்புகள், நம்ம சாகிற வரைக்கும் இந்த 3 அழைப்புகள் இருக்கும். தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட நேரத்தை செலவழிக்கிறது, ஒரு உறவை வளர்த்துக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. 2வது, குடும்பத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தை மறந்துடாதீங்க. கெரியர் பிசினஸ்ல, காலிங் பிசினஸ்ல நம்மளுடைய குடும்பத்தை மறந்துடக்கூடாதுன்னு சொல்றதை விட அதோட இன்னொரு சீரியஸான வார்த்தை சொல்லலாம், முக்கியத்துவம் கொடுக்கலாம் நம்ம குடும்பத்துக்காக. 3வதா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு சில பேர் ஃபுல் டைமா இறங்கி இருக்கிறோம் அதுல. இன்னும் ஒரு சில பேர் லே மினிஸ்டர்ஸ், வேலை செஞ்சுட்டு வந்து ஊழியத்தில் இருக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் என்ன தெரியுமா, நல்லா வேலைக்கு போவோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவோம், நம்ம காணிக்கைகள் தசம பாகங்கள் மூலமா நம்ம சர்ச்சில் நம்ம இன்வால்வ் ஆகுவோம். எது செஞ்சாலும் அது ஒரு சிறந்த அழைப்பு தான், சரியா? எது பதில் உலகத்திலே பெஸ்ட் அழைப்பு? உங்களை தேவன் எதா செய்ய அழைச்சிருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அழைப்பா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் கால்ட் டு பி a pastor and a preacher. that is my best calling. in fact அது என்னை பொறுத்த வரைக்கும் that is the best calling. நீங்க ஒரு மியூசிஷியன் ஆர்டர் உங்களை அழைச்சிருந்தாருன்னா make sure that you feel that is your best calling. okay, so தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார் ஊழியத்தை செய்யறதுக்காகவும். இப்போ அந்த 3வது பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம வரப்போறோம் பாருங்க. ஓகே, 3வது பாயிண்ட் தான் வரப்போறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 3வது அழைப்பு பத்தி நான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த 3வது அழைப்பு நீங்க செய்யும் போது தேவனும் மகிமைப்படுவார். உங்க குடும்பத்துக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார். பவுல் சொல்றாரு, ஊழியத்துல முழு நேரம் இருக்கிறவங்க ஊழியத்துல இருந்து தான் முழு நேர சம்பளத்தை பெற்றுக்கொள்ளணும். இது வேதத்துடைய கோட்பாடு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இப்போ இந்த 3வது அழைப்புக்கு நம்ம வரலாம். அதுல எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது வரைக்கும் எல்லாம் ஃப்ரீ தான், இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? Here are a few clues to your assignment. தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்துக்கும் நோக்கங்களுக்கும் நம்மளை அழைச்சிருக்கிற அந்த அழைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில க்ளூஸ் உங்களுக்கு நான் தரப்போறேன். அவருடைய அழைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில தடயங்கள், அதை தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒரு 3 க்ளூஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன், சரியா? முதலாவது, பிரதர் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன அழைச்சிருக்கிறார் நீங்க சொல்றீங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியத்தில் ஏதாவது ஒரு வகையில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி இருக்கிறீங்க, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எதுல ஒரு அழைப்பை நான் பர்சியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி? ஓகே, 3 க்ளூஸ். நம்பர் 1 இதுதான். ஓகே, எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 1, வாட் டு யூ லவ் டூயிங்? ஓகே, நீங்க விருப்பப்பட்டு செய்யறது எது? ரொம்ப சிம்பிள் க்ளூஸ் தான், ஆனா உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. வாட் டு யூ லவ் டூயிங்? எது செய்யும் போது மன விருப்பத்தோட செய்ய முடியுது, உங்களால ஒரு முழு மகிழ்ச்சியோட நீங்க செய்ய முடியுது, அது ஒரு க்ளூ. இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு க்ளூ. ஓகே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது 100% ஒரு அறிகுறி இல்லை, ஆனா இது ஒரு க்ளூ. ஓகே, அப்போ நீங்க கேட்கலாம், பிரதர் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான், ஐஸ்கிரீம் என் மனசோட விருப்பம், அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தான் என்னுடைய அழைப்பா? இல்லைனா சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ நான் ரொம்ப மன விருப்பத்தோட செய்கிறேன், அதுதான் என்னுடைய அழைப்பா? இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சில ஃபில்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்களேன். முதல்ல இதை எழுதிங்க, ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. வாட் டு யூ லவ் டூயிங்? தட்ஸ் அ க்ளூ டு வாட் யூ கால் டு டூ. ஓகே, ஸோ கவனிங்க, ஒரு 4 ஃபில்டர் என்ன தெரியுமா? முதலாவது, இஸ் இட் மாரலி ரைட்? அது ஒழுக்கத்துக்கு ஏதுவானதா? சரியா? 2வதா, அது எந்த ஜனங்களையாவது ஆசீர்வதிக்குதா? டஸ் இட் பிளஸ் அண்ட் ஹெல்ப் பீப்புள்? 3வதா, இஸ் இட் காட் க்ளோரிஃபையிங்? தேவன் இதுல மகிமைப்படுறாரா? 4வதா, தேவனுடைய ராஜ்யம் இதனால கட்டப்படுதா? அநேகர் ரட்சிக்கப்பட முடியுமா? சபை வளருதா? ஆண்டோடைய ஊழியத்துக்கு இது சகாயமா இருக்குதா? இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேளுங்க. ஸோ இந்த 4 ஃபில்டர்களை வச்சு பார்க்கும்போது முதலாவது என்னது? இஸ் இட் மாரலி ரைட்?
ஓகே, ரெண்டாவதா தேவன் மகிமைப்படுறாரா, மூணாவதா ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, நாலாவதா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதா. அதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை செய்யும் போது உங்க மன அதிகமா சந்தோஷப்படுது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற மாதிரியும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரியும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி எந்த விஷயம் நீங்க செய்யறது உங்க உள்ளத்துக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதையே அதிகமா செய்யுங்க. ஏன்னா உங்க அழைப்புக்கு அது ஒரு பெரிய க்ளூவா இருக்க போகுது. ஓகே, ஸோ எழுதிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் வாட் யூ ட்ரூலி லவ் அண்ட் பில்ட் யுவர் லைஃப் அரவுண்ட் இட். அப்படின்னா பில்ட் யுவர் லைஃப் அரவுண்ட் இட்கான அர்த்தத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். எதை நீங்க தேவனுக்காக செய்யும் போது உங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படுதோ அதுலயே உங்க வாழ்க்கையை கொட்டிருங்க. போர் யுவர் லைஃப் இன்டு இட். ஓகே, இப்படி கூட சொல்றேன் பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் வாட் யூ லவ் அண்ட் டோன்ட் டூ இட் ஃபார் மணி. ஓகே, ஆரம்ப காலத்தில் எப்பவுமே ஒரு தரிசனத்தை ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய நோக்கத்தை ஆரம்பிக்கும் போது பணத்துக்காக நான் ஆரம்பிக்கவே கூடாது பாருங்களேன். ஃபைனான்சியல் ரிட்டர்ன்ஸ்க்காக இல்லவே இல்லை. முதல் ஆரம்பத்தில் லேட்டரா பணம் வரும், நான் எப்படி வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஆனா அதுக்காக நம்ம செய்ய போறது இல்லை. ஃபைண்ட் அவுட் வாட் யூ லவ் டு டூ அண்ட் டோன்ட் டூ இட் ஃபார் மணி. ஓகே, நவ் கீப் ஆன் டூயிங் இட். அதை செஞ்சுட்டே இருங்க. செய்ய 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 நீங்க எவ்வளோ அதில் எக்ஸ்பர்ட்டா மாறிடுறீங்கன்னா ஜனங்க காசு கொடுத்து உங்களை செய்ய சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நல்லா செய்யுங்க. எது உங்கள் மன விருப்பம் இருக்குதோ, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, மாரலாக கரெக்டாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஃபைனலாக நீங்கள் அதில் எவ்வளோ எக்ஸலண்ட் ஆயிடுவீங்கன்னா ஜனங்க காசு கட்டி உங்களை அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க பார். ஸோ தட் இஸ் வென் யூ கெட் ஃபைனான்ஷியல் ரிட்டர்ன்ஸ். இப்போ ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. இல்லை பிரதர், பணத்தை சம்பாதிக்கிறது தான் என்னுடைய அழைப்பு. அது பேர் தான் பிஸ்னஸ் அனாயிண்டிங். பிஸ்னஸில் இருக்கிறதே எதுக்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். அது ஒரு நல்ல ஒரு காரணம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய விஷனோட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு புது நோக்கம் ஏற்படுது. உங்கள் பிஸ்னஸ் ஒரு புது விஷனோட செயல்பட முடியும். ஸோ நத்திங் ராங் இஃப் யூ ஹாவ் அ காலிங் டு மேக் மணி, தட்ஸ் கால் பிஸ்னஸ் அனாயிண்டிங். அதுலேயும் இறங்குங்க. ஆனால் மேக் ஷோர் யூ கனெக்டட் டு த கிங்டம், டு த பர்பஸ் ஆஃப் த கிங்டம். Okay, so find something that you love to do and pour yourself into it. Come on. இதுதான் நம்பர் 1 க்ளூ. ஒரு முக்கியமான ஒரு க்ளூ நான் சொல்வேன். What do you love to do for God? ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்காக எதை நீங்க விருப்பப்படுறீங்க நீங்க செய்யறதுக்காக, அதுல உங்க வாழ்க்கையை கொட்டுங்க. வர வேண்டிய பணம் வரும், எல்லா பொருளாதாரத்தை தேவன் கொண்டு வருவார். ஆனால் அதை நீங்கள் ஏன் தெரியுமா செய்யணும்? ஏன்னா அது செய்யும் போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதை செய்யும் போது நான் ஏன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏன்னா ப்ரீச் பண்ணுறது என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான பிரியம், என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான விருப்பம். சரியா? எனக்கு பணமே வராத போதும் நான் ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணுறது நிப்பாட்டவே போகிறதில்ல, நிப்பாட்டவும் இல்லை இது வரைக்கும். ஏன்னா ஐ லவ் ப்ரீச்சிங். See, not just I love preaching, I love the people that I preach to. நான் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதனால நான் பிரசங்கம் பண்றேன். Why do I preach? Because I love preaching and I love the people that I preach to. Yes, I love to do this. அதனால தான் இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் ஒரு டைம் நான் சொல்லுவேன்ல பிரசங்கத்தில் கூட, இன்னைக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா இது என் வாழ்க்கை நோக்கம். இந்த க்ளூ மூலமாக என் வாழ்க்கை நோக்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு முக்கியமான க்ளூ இதுதான். என்னது? எதை நீங்கள் செய்யும் போது ரொம்ப சந்தோஷப்படுறீங்களோ அதை கண்டுபிடிச்சு நல்லா செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா செய்யணும்னா ஜனங்க உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை செய்ய சொல்லணும். அதை அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா செய்கிற அளவுக்கு நீங்கள் இறங்கணும். சரியா? உங்கள் லைஃபுடைய பேஷன் அதில் ஒளிஞ்சிருக்குது. வால்ட் டிஸ்னி மூவிஸ் எல்லாம் முதல்ல அவர் கிரியேட் பண்ணார் இல்லையா? இந்த வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ், டிஸ்னி மூவிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வால்ட் டிஸ்னி சொல்கிறாரு, நான் பணத்துக்காக மூவி பண்ணுறது இல்லை, நான் மூவி பண்ணுன்றதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறேன்றார் அவர். அதே இதுதான் நான் அப்பப்போ அவர்கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க அந்த லைன். நான் சொல்றேனே, we don't have church to make money, we make money to have church, to invite more people, to get more people into the kingdom. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக சபையை நடத்துறதே இல்லை, சபையை இன்னும் அதிகமாக பெருசாக்கணுன்றதுக்காக நம்ம பணத்தை நம்ம சேர்க்கிறோம், பணத்தை நம்ம கொண்டு வர்றோம், சம்பாதிக்கிறோம் ஒரு சில வழிகளை கண்டுபிடிச்சு. எதுக்காக? பணம் எண்ட் ரிசல்ட் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் எண்ட் ரிசல்ட், ஜனங்க எண்ட் ரிசல்ட். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ தேவனுக்காக நான் செய்யணும் பிரதர், என் அழைப்புக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. வாட் டு யூ லவ் டு டூ? ஓகே, இது ஒரு வசனத்து மூலமாக கூட உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுற பாருங்க. நம்ம எல்லாம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse number 12க்கு நம்ம வரலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13 வசனம் பாருங்க. ஏனெனில் தேவனே
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தையும் செய்கையும் தேவன் எப்படி வழி நடத்துறாரா? விருப்பங்கள் மூலமா. கம் ஆன், உங்க அழைப்பை தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரு? உங்களுடைய விருப்பங்கள் மூலமா அவர் வெளிப்படுத்துறாரு. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் க்ளூ நான் உங்களுக்கு சொன்னேன். வாட் டு யூ லவ் டு டு? நீங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்க, மன நிறைவோட செய்யுங்க. ஏன்னா ஒருவேளை உங்க அழைப்பை நீங்க அந்த க்ளூ மூலமா நீங்க கண்டடைய முடியும். ஓகே, ரெண்டாவதான க்ளூ இதுதான். வாட் மேக்ஸ் யூ சேட்? எது உங்களை துக்கப்படுத்துது? எதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வருது? எந்த விஷயத்தை நினைக்கும் போது ஒரு வகையில ஏதாவது ஒன்று செய்யணும், இதை மாத்துறதுக்குன்னு ஒரு ஏவுதல் வருது? வாட் மூவ்ஸ் யூ? வாட் மேக்ஸ் யூ இமோஷனல்? ஏன்னா நம்ம இமோஷன்ஸ் ஆர் அ க்ளூ. நல்லா ஞாபகம் வச்சுங்க இதை. Not just what makes you happy, but you have to ask this question: what makes me sad? ஒரு சில விஷயங்கள் நினைக்கும் போது சொல்வீங்க, இதை யாராவது மாத்தினா நல்லா இருக்குமே, இந்த விஷயத்தை யாராவது டீல் பண்ணா நல்லா இருக்குமே, இந்த பிரச்சனைக்கு யாராவது தீர்வு கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமே. You could be that person. You could be that person. நல்லா கவனிங்க. எது உங்க வாழ்க்கையில ஒரு துக்கத்தையும் ஒரு விதமான ஒரு தெய்வீகமான கோபத்தை கொண்டு வருதோ அது உங்க அழைப்புக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கலாம், ஒரு பெரிய க்ளூவா இருக்கலாம். Come on, you cannot correct what you are unwilling to confront. அப்படின்னா எது உங்களுக்கு பிடிக்கலையோ அது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு ஒரு மன துக்கத்தை கொண்டு வரும். ஆனா எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை நீங்க கன்ஃபரண்ட் பண்ணுங்க, அதை டீல் பண்ணுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்க. உங்களுடைய சொல்யூஷன்ல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. சோ இதுதான் ரெண்டாவது க்ளூ. கம் ஆன், என்ன ரெண்டாவது க்ளூ? வாட் மேக்ஸ் யூ சேட்? வாட் மேக்ஸ் யூ சேட்? நெகேமியா முதல் அதிகாரம் முதல் 4 வருஷத்தை நம்ம பார்க்கிறோம். எருசலேமுடைய சுவர்கள் உடைஞ்சு கிடக்கிறத நெகேமியா கிட்ட அவங்க தம்பி ஹனானியா வந்து சொல்லும் போது, உங்க சகோதரர் இல்ல தம்பி அண்ணன் நம்மளுக்கு அவருடைய சகோதரர் வந்து சொல்லும் போது நெகேமியா அழுதாரு. இட் மேட் ஹிம் சேட். ஏன்? ஆண்டவர் அவர் உள்ளத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், நீ அதை டீல் பண்ணு நெகேமியா, நீ 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 அதுல இறங்கிட்டனா ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நான் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கம். ஆண்டவர் ஒரு க்ளூவை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவன் செவரை கட்டுறவனே இல்லை, அவனை கார வேலை செய்யறவனே இல்லை பார். ஆனாலும் நெகேமியா தான் வாழ்க்கையில அந்த விஷயம் ஒரு கோபத்தையும் ஒரு துக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரிஞ்ச உடனே அது தான் வாழ்க்கை நோக்கத்துக்கு ஒரு க்ளூவா இருக்குன்னு சொல்லி அங்கீகரிச்சுட்டு போய் வேலையில இறங்கிறாரு. அதுக்காக தான் நெகேமியா வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கிறார் நமக்காக. See, he found a clue in what made him sad. மோசே எகிப்தியன் ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனத்தாரை போட்டு அடிக்கும் போது, அதில் ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருக்கும் போது மோசேக்கு ஒரு கோவம் வருது, ஒரு தெய்வீகமான கோவம். எவ்வளோ கோவம் வருதுன்னா அந்த எகிப்தியனை போய் கொலையே பண்ணிடுறாரு. பட் இட் வாஸ் a clue to what he was called to do. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கோவம் வந்துச்சு, ஒரு வெறி வந்துச்சு, யாராவது இவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் வந்துச்சு. அதுதான் அவனுடைய அழைப்புக்கு சம்பந்தப்பட்டதா இருந்த ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வாட் மேக்ஸ் யூ சேட்? What makes you angry? What makes you emotional? எதை நீங்க பார்க்கும்போது இதை மாற்றணுன்ற ஒரு வெறித்தனத்தை தேவன் கொண்டு வர்றதை நீங்க உணர்றீங்க, அதுல இறங்குங்க. அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம், அது ஒரு தீமையான விஷயமா இருக்கலாம். நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்க அழைப்பை நீங்க நிறைவேற்றும் போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும் உங்க மூலமா. அப்ப நம்பர் 1 எப்படி கண்டுபிடிக்கிறது என் அழைப்பை? நம்பர் 1 இதுதான். எது செய்யும் போது மன நிறைவோட செய்ய முடியும், சந்தோஷமா செய்ய முடியும். பணம் கொடுக்கலனா கூட நான் செய்வேன் பதர் நான் அப்படின்னு சொல்றீங்க தெரியுமா? அதுதான் உங்க அழைப்புக்கு ஒரு முக்கியமான க்ளூவா இருக்க போகுது. இப்படி சொல்லாமா? ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல எல்லாருக்கும் ஒரே சம்பளம்னு வச்சுங்க, ஏத்தம் இறக்கலாம், எல்லாருக்கும் ஒரே சம்பளம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்வீங்களா? எல்லாருக்கும் ஒரே சம்பளம்னா நான் இதை ஏன் செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ ஒருவேளை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது உங்க அழைப்பா இல்லாம இருக்கலாம். ஏன்னா அழைப்புனா என்ன தெரியுமா சொல்வீங்க? ஏத்தமோ இறக்கமோ, பணத்துக்காக இதை செய்யல பதர், பணம் வரும், ஆனா தேவன் இதை செய்யும் போது எனக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்துறாரு என் உள்ளத்துல, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ரைட் ட்ராக்ல நீங்க இருக்கிறீங்க. ஓகே, ரெண்டாவதா, எது உங்களை துக்கப்படுத்துது, எது உங்களை மூவ் பண்ணுது, எது உங்களை இமோஷனலா ஸ்டர் அப் பண்ணுது, அது உங்க அழைப்புக்கு ஒரு அடையாளமா இருக்கலாம். ஜார்ஜ் மில்லர் ஒரு அருமையான இவாஞ்சலிஸ்ட், உலகமெங்கும் போய் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார் பாருங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார், தீர்காயுசோடு இருந்தார், அநேக கண்டங்களில் போய் ஊழியம் செஞ்சார். ஆயிரக்கணக்கான ஜனங்க அவருடைய ஊழியத்து மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் அவருடைய ஊழியத்தின் ஒரு முக்கியமான பங்கு என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது அவர் தெருக்களில் நடந்து போகும்போது அநாத பிள்ளைங்களை பார்ப்பாராம் பாருங்க. ரொம்ப தரித்திர நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்ப்பாராம். அதுவும் கவர்மெண்ட் ரன் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டியில் இருக்கிற அந்த அவங்களுக்கு தேவையான சௌகரியங்கள் இல்லாததெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சு போவாராம் பாருங்க. அப்பப்போ அவர் யோசிப்பாராம், ஏதாவது பண்ணணும் இந்த பிள்ளைங்களுக்கு, ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. He was angry at few things, he was sad. விஷயம் என்ன தெரியுமா? அவர் பிரிஸ்டல்
இங்கிலாந்துல இருக்கிற பிரிஸ்டல் பகுதியில் 5 ஆசிரமங்களை கட்டினார் அவருடைய வாழ்க்கையின் நேரத்தில். சரியா, டியூரிங் இஸ் லைஃப் டைம் 5 ஆசிரமங்களை கட்டினாரு. அவருடைய வாழ்க்கை முடியும் போது 10,000 அநாத பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்து, வீடு வாசல் அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்க்கு ரிலீஸ் பண்ணார். அவர் மேல ஜனங்க கோவப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ஒரு சில பேர் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல விட அதிகமா இவர் அநாத பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு கொஞ்சம் பேருக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டார். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வைத்தறிச்சல் படுற அளவுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை அதிகரிச்சான பாருங்க. என்ன அருமையான ஒரு ஊழியம் பாருங்க. அவருடைய ஊழியத்தின் முடிவில், அவருடைய வாழ்க்கையின் முடிவில் 117 ஸ்கூல்ஸ் அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தாராம். 1,20,000 பேர் கிறிஸ்டியன் எஜுகேஷன் பெற்றாங்களாம் அவருடைய ஊழியத்தின் மூலமா. எப்படி நடந்துச்சு இது? எப்படி நான் இன்ன வரைக்கும் அவருடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கைகளை மாத்திட்டு இருக்குது. சரித்திரத்திலிருந்து அவருடைய பேரை கிழிச்சு போட முடியாத அளவுக்கு அவர் சில சூழ்நிலைகளை மாத்திட்டாரு. அந்த காலத்திலேயே ஜெபத்தின் மூலமா, விசுவாசத்தின் மூலமா, ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணாம 10,000 அநாத பிள்ளைங்களை தினசரி அவங்கள உணவு கொடுத்து, உடையும் கொடுத்து, தங்குற இடத்த கொடுத்து, அவங்களுக்கு படிப்பையும் கொடுத்தாருன்னா இது என்ன மாதிரி ஒரு விஷயம். கர்த்தர் சகாயம் பண்ணார். ஆனா எப்படி கண்டுபிடிச்சாரு? சம்திங் மேட் ஹிம் சேட் அண்ட் ஆங்கிரி. இதை மாற்றணும், யாராவது மாற்றணும். ஜார்ஜ் மில்லர் நினைச்சாரு, நான் ஏன் மாற்றக்கூடாது? கர்த்தர் என்னோட இருக்கிறார், இது ஏன் என்னுடைய அழைப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இட் வாஸ் கனெக்டட் டு ஹிஸ் காலிங். நான் சொன்னேன், முதலாவது பிரசங்கம் பண்றது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு விருப்பம், அது ஒரு ஆசை. எங்கே விட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் சொன்னாலும் நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, ஹியூமன் டயர்ட்னஸ் இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த வாரம் கூட நான் குறைஞ்சது நான் ஒரு 8 இல்லைனா 9 பிரசங்கம் பண்ண போகிறேன். அதில் 5 ஃப்ரெஷ்ஷான பிரசங்கங்க நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ப்ரீச் பண்ண போகிறேன். இட்ஸ் த ஜாய் ஆஃப் மை லைஃப். ரெண்டாவதா, நான் ஏன் தெரியுமா பிரசங்கத்தில் இறங்கினேன்? ஏன் பிரசங்கம் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன் தெரியுமா? ஏன்னா ஜனங்க தேவன் நல்லவர் இல்லைன்ற தவறான போதனைகளை கேட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். எவ்வளோ இடங்களில் நான் பார்க்குறேன் பார். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க முடியுன்றத பிரசங்கம் பண்ணாம அவங்கள அடிக்கிறதும் துன்பப்படுத்துறதும், ஆவிக்குரிய அடியை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்கள குற்றப்படுத்தி, அவங்கள மட்டுப்படுத்தி, நீங்கெல்லாம் பாவிகள், நீங்க ஒன்னே இல்லை, நீங்க உருவிட மாட்டீங்க, தேவன் தண்டிப்பா, இந்த மாதிரி தவறான போதனைகளை கொடுத்து ஜனங்க கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்துறது, ஒரு வகையான தெய்வீக கோவத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணணும்னு இறங்கிட்டேன். ஏன் தெரியுமா? என் உள்ளத்துல அந்த துக்கம் என் நோக்கத்துக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு. கமான், அது ஒரு முக்கியமான தடயமா இருந்துச்சு. ஸோ முதல் தடயம் என்ன தெரியுமா? என்னை எது சந்தோஷப்படுத்துது, அது ஒரு வேளை அழைப்பு கனெக்டடா இருக்கலாம். ரெண்டாவது தடயம், எது என்னை துக்கப்படுத்துது, என் மனசை உறுத்துது, அதை நான் மாற்றணுன்றதுக்காக தேவன் என்னை அழைச்சிருக்கலாம், அது ஒரு க்ளூ. ஓகே, இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நாயோ இல்லை பூனையோ பிடிக்காம இருக்கலாம். அதுக்குன்ட்டு அப்போ நாய்ங்களை சாவடிக்கிறது தான் என் அழைப்பு, பூனைங்களை கள்ளத்துக்கு போடுறது தான் என் அழைப்புன்னு இறங்கிடாதீங்க. நான் உங்களுக்கு 4 ஃபில்டர் சொன்னேன். ஜனங்க அதில் ஆசீர்வதிக்கப்படணும், தேவன் மகிமைப்படணும், ஓகே, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அது மாரலா அது எக்ஸலண்டா இருக்கணும். மொராலிட்டி விஷயத்துல கூட அது எந்த வகையிலையும் குறைவோடு இருக்கக்கூடாது. ஓகே, இந்த 4 ஃபில்டரை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவதா, எது உங்களை துக்கப்படுத்துது, எது உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்துதோ, அது உங்க அழைப்புக்கு கனெக்டடான ஒரு தடயமா இருக்கலாம். ஓகே, மூணாவது தடயம், மூணாவது க்ளூ, தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யறதுக்காக என்ன அழைச்சிருக்கிறார். பதர் என்ன பதர் செய்யறது? நான் மூணாவது க்ளூ இதுதான். ஓகே, எழுதிங்க பார்க்கலாம். What are you most effective in? And what do you grow in graciously? எந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது எஃபெக்டிவ்னஸ் அதிகமா இருக்குது? நீங்க செய்யற பல விஷயங்கள்ல எது எஃபெக்டிவ், ரொம்ப அதிகமா எஃபெக்டிவா இருக்குது? ரெண்டாவது, அதே வரியில தான் நீங்க எழுதிக்கணும், அதே க்ளூல தான். எதை செய்யும் போது, எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஈஸியா வளர முடியுது, ஒரு கிருபை இருக்குது, வளர்றதுக்காக ஒரு கிருபை இருக்குது அந்த விஷயத்துல மட்டும் அப்படின்னு சொல்லி, அது உங்களுக்கு ஒரு முக்கியமான தடயமா இருக்க போகுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை, வரங்களை கொடுத்துருக்கிறார். அதை நம்ம யூஸ் பண்றது நம்ம வெட்கப்படக்கூடாது. முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த தாளந்துகளையும் வரங்களையும் நம்ம தேவனிடத்துல அர்ப்பணிக்கிற ஜனங்களா நம்ம இருக்கணும். வாட் எவர் டேலண்ட் யூ ஹேவ், surrender it to the glory of God, surrender it to the benefit of the kingdom. நீங்க நல்லா டிராயிங் பண்ணுவீங்களா, ஏதாவது ஒரு வகையில் ராஜ்யத்துக்காக அதை திருப்புங்க. நல்லா பாடுவீங்களா, ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி அதை திருப்புங்க. நீங்க நல்லா யோசிப்பீங்களா, நல்லா பிளான் பண்ணுவீங்களா, மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்களா, இல்லை நீங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குதா, ஏதாவது ஒரு வகையில் இது ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்கும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு அதை நீங்க திருப்பி விடுங்க. ஸோ உங்க தாளந்துகளை, வரங்களை நீங்க அர்ப்பணிக்கும் போது, நல்லா கவனிங்க, உங்களுக்கு பல தாளந்துகள் இருக்கலாம், அதுல ஏதோ 1-2 ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் பாருங்க. அது ஒரு அடையாளம். ஓகே, இந்த விஷயத்துல நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுமோ,
அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரோ. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் கிட்டார் வாசிக்குவேன், ரொம்ப பேசிக்கான கிட்டாரிஸ்ட் தான் நான், சரி எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஆனால் கிட்டார் வாசிக்குவேன். பாடல்கள் எழுதுவேன், ரொம்ப அதிகமாக எழுதலைனாலும், ஆனால் ஒரு சில பாடல்களை நான் கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். வர்ஷிப் லீட் பண்ணுவேன், எனக்கு வர்ஷிப் லீட் பண்ணுறது பிடிக்கும். ஒரு சில நேரங்கள் இன்னும் கூட நான் வர்ஷிப் லீடிங்கில் நான் இறங்கிடுறேன். இதெல்லாம் இருக்குது பாருங்க, நான் பாடுவேன், இதெல்லாம் செய்கிறேன். ஆனால் இது எல்லாத்த விட நான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது எதில் தெரியுமா? இன்னொரு டைம் சென்டென்ஸ் சொல்லிடுறேன். ஆனால் இது எல்லாத்த விட ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறேன்னா, என் சுற்றில இருக்கிற ஜனங்கள், என்னை நேசிக்கிற ஜனங்கள் எனக்கு கொடுக்குற இன்புட் என்ன தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ணும்போது அது நான் கிட்டார் வாசிக்கிறத விட, பாடுறதை விட, வர்ஷிப் லீட் பண்ணுறதை விட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதில் அவங்க ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. See, that's a clue. I am more effective in that. அதனால தான் நல்ல நண்பர்களோட சேருது ரொம்ப முக்கியம். இல்லை, நல்ல ஆவிக்குரிய மூப்பர்களோட, நம்மளோட முன்னாடி போன அண்ணன்மார்கள், அக்காமார்கள், இவங்களோட நெருக்கமாக இருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க, they will indicate to us saying, hey, you are good in this. நீ நிறைய செய்கிற தம்பி, எனக்கு பிடிக்குது, நீ ரொம்ப மல்டி டேலண்டட் நீ. ஆனால் இந்த இது நீ வர்ஷிப் லீட் பண்ணும்போது அது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது. இல்லைனா நீ அன்றைக்கி ஒரு 15 minutes ஷேர் பண்ண எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? நீ ஏன் அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது? நீ ஏன் அதிகமாக ப்ரீச் பண்ணக்கூடாது? நீ ஏன் ஒரு டிவோஷனல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சரியா? நீ ஏன் நம்மளுடைய கேர்ஸல்ல ப்ரீச் பண்ணக்கூடாது? See, the people around you will recognize what you are more effective in. Okay? What you are more effective in. எதில் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் வளர்றதுக்கான ஒரு கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதை நீங்கள் ஒரு 4வது க்ளூவாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் என்னுடைய டீச்சிங் நோட்ஸில் நான் 3வது க்ளூவாக தான் நான் போட்டிருக்கிறேன். சரியா? ஆனால் எதில் நீங்கள் அதிக கிருபையை நீங்கள் உணர்றீங்க வளர்றதுக்காக? See, there will be a grace to grow in what God has called you to do. எழுதுங்க பார்க்கலாம் அதை நீங்கள் உங்களுடைய நோட்ஸில். There will always be a grace to grow in what God has called you to do. நான் கிட்டார் வாசிக்கிறேன், ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னால் அதிகமாக கற்றுக்க முடியல. நான் பாட்டுங்க கம்போஸ் பண்ணேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாடல்கள் எண்ணிக்கைக்கு அப்புறம் என்னால் கம்போஸ் பண்ண முடியல. அது ரொம்ப டீடியஸாக போயிடுச்சு. அது நேச்சுரலாக வரல. அது புரியுதா? நேச்சுரல்ட்டு அதில் ஒரு ஃப்ளோவை என்னால் உணர முடியல. ஃப்ளோ, அது நல்ல வார்த்தை பாருங்க. ஸோ கீபோர்ட் லைட்டாக வாசிக்கிறேன், லைட்டாக தான் வாசிக்கிறேன். சரியா? அதுக்கு மேலே என்னால் வளர முடியல. அப்போ நான் டிசைட் பண்ணேன், இதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எதில் நான் கண்டினியூவாக வளர முடியுதோ, எந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்கு ரெகுலராக மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரோ, ரெகுலராக இன்புட் கொடுத்துட்டே இருக்கிறாரோ, ரெகுலராக ஒரு வாஞ்சை கொடுத்துட்டே இருக்கிறாரோ வளர்றதுக்கு, அது என்னுடைய அழைப்புக்கு ஒரு முக்கியமான தடயமாக இருக்கும். இன்ன வரைக்கும் பிரசங்கத்தில் வளர்றதுக்கு ஆண்டவர் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். ஜோக்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ரெவலேஷன்ஸ், அதுக்கேற்ற ஜனங்க பிரசங்கத்தை என்கரேஜ் பண்றதுக்காக வழிகளை கர்த்தர், வாசல்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நான் செகண்ட் பியூ படிக்கும்போது ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். கூடிய சீக்கிரம் நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் செய்யாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நடுவில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, என்னுடைய முக்கியமான அழைப்பு பாடல்கள் எழுதுறது இல்லை. கண்டிப்பாக வரப்போகுது ஆல்பம், கவலைப்படாதீங்க. நான் ஸ்பெஷல் சாங்ஸை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஆனால் என்னுடைய முக்கியமான ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது, பிரசங்கம் பண்ணுறது. ஸோ வாட் ஆர் யூ மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் அண்ட் விச் இஸ் தி ஏரியா that you grow graciously? கிருபை அதிகமாக ஃப்ளோ ஆகுது, அதில் வளர்றதுக்கான கிருபை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த தடயத்தை பிடிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கை நோக்கம், அழைப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். கம் ஆன். அப்போ உங்கள் தாளந்துகளை செக் பண்ணி பாருங்கள், எதில் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறீங்க. ஜனங்கள்கிட்ட கேளுங்க, எப்படி இருந்துச்சு கேளுங்க. இல்லை ஒருவேளை அவங்களே சொல்லுவாங்க பாருங்களேன், என்னான்ட்டு, சிஸ்டர் நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பாடாதீங்கன்றுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே நம்ம அழைப்பு அதில் இல்லை அப்படின்னு. இல்லை, மனைவி கிச்சனில் இருந்துக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கேட்டுக்கிறாரு, என்னம்மா குழந்தை அது நேக்குது, கண்டுக்க மாட்டேங்கிற. அதுக்கு அவங்க, இல்லை குழந்தை 6 முன்னாடி தூங்கிச்சு, நான் தான் பாட்டு பாடின்னு இருந்தேன். அப்போ தெரிஞ்சுங்க, அப்போது உங்களோட அழைப்பு பாடல் இல்லை. யாரோ ஒரு பாடகர் வீட்டுக்கு வந்தாராம் பாருங்க, பாடி முடிச்சுட்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறீங்க? இல்லை 50 தடவை கேட்டாங்க, ஒன்ஸ் மோர்னு. அதனால தான் 50 தடவை பாடின அந்த பாட்டை. அப்போ யாரோ அங்கே வந்தவர் சொன்னாராம், அதே இவர் நல்லா பாடுனால இல்லை, ஒரு தடவையாவது கரெக்டாக பாடுவாரான்னு பார்க்கலான்னு தான் 50 தடவை கேட்டுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் தடயங்கள் என்னான்னு, அதில் அழைப்பு இல்லை, யாச்சுமா அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது, அதில் ஒரு கிருபை ஃப்ளோ ஆகலை. எதில் நீங்கள் ஈஸியாக வளர முடியுதோ, ஈஸியான்னு சொல்கிறத விட ஒரு ஆண்டவருடைய ஒரு கிருபை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அதை வளர்றதுக்காக. எதில் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறீங்க, எது செய்யும் போது அநேகர் தொடப்படுறாங்க, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளுக்கு ஒரு முக்கியமான தடயமாக இருக்க போது, முக்கியமான அழைப்பாக இருக்க போது. ஸோ இன்னைக்கு இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க 3 அழைப்பு உங்களுக்கு இல்லையா?
தேவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதா குடும்பத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூணாவதா ராஜ்யத்தை கட்டும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க யாரா இருந்தாலும் ஒரு விசுவாசியா மாறின உடனே கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை வச்சிருக்கிறார். அதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு ஒரு விருப்பப்படுறார். முதல் அடையாளம் இதுதான். தேவனுக்காக செய்யும் போது, ராஜ்யத்துக்காக செய்யும் போது, இல்ல அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க செய்யும் போது, எது செஞ்சா ரொம்ப மன நிறைவு இருக்குதோ, சந்தோஷம் இருக்குதோ, அது ஒரு அடையாளமா இருக்கலாம், ஒரு தடயம். ரெண்டாவதா, எந்த விஷயத்தை நீங்க நினைக்கும் போது இது யாராவது மாத்தினா நல்லா இருக்குமே, அதை நினைக்கும் போது ஒரு கோபம், ஒரு துக்கம் வருதுன்னா கர்த்தர் ஒருவேளை அதை மாத்துறதுக்காக, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களை அழைச்சிருக்கிறாரோ. மூணாவதா, எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறீங்க தேவனுக்காக செய்யும் போது, எதுல அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எதுல நீங்க கிருபையா வளர முடியுது அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க அழைப்பை நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஒருவேளை உங்களுடைய அழைப்பை நீங்க கண்டுபிடிச்சு அதுல நீங்க நேர்த்தியாவும் உத்தமாவும் செஞ்சுட்டு இருந்து அதுல ஒரு வளர்ச்சியவோ ஒரு பெரிய விதமான ஒரு திருப்பத்தை நீங்க பார்க்கலன்னா சோர்ந்து போயிடாதீங்க. அழைச்சவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். See, to find the purpose of God is a process. அதை மறந்துடவே கூடாது. சடார்னு நம்மளுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடோ ஒரு பெரிய தரிசனமோ வந்து அப்படியே பக்காவா எல்லா டீடைல்ஸும் நம்மளுக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்க லைஃபை மாத்த போது பாருங்க. Discovering the purpose of God on your life is a process. It's a step by step thing. The more you walk into it, the more you do it, the more clearer the picture becomes. தேவனுக்காக நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனம் அப்படியே விவரங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் பாருங்க. அப்புறம் ஃபைனலா நீங்க ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க, ஓ இதுதான் கிளியர் பிக்சர். ஜோசப்க்கு நடந்தது தான் நமக்கு நடக்க போகுது. ஒரு கனவு, அந்த கனவுல அந்த கர்த்தர் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துவார். அவரும் இறங்குறார், செய்யறாரு. போத்திபார் வீட்டுல, ஜெயில, எல்லா இடத்துலயும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறார். அவருடைய வரத்தை அவர் வளர்த்துக்கிட்டார். ஆனா ஒரு நாள் அவர் டிஸ்கவர் பண்ணார் பாருங்க, ஓ இதுதான் கர்த்தர் அழைச்சதா, ஓ நான் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கணுமோ, நான் சூப்பர்வைசரா இருக்கணுமோ, நான் உலகத்துக்கே அப்பத்தை இந்த பஞ்ச காலத்துல கொடுக்கணுன்றதுக்காக தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணார். சோ இட்ஸ் a process. அதனால நீங்க கண்டுபிடிக்கலனா கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. லைவ் சாட்ல போடுங்க, I will discover my purpose in Jesus name அப்படின்னு போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்ல. இந்த நேரத்துல you will discover your purpose. அழைச்சவர் உண்மை உள்ளவர். சில பேர் வந்து நம்ம ரொம்ப துக்கப்படுறோம், எப்பதான் அழைப்பை நான் கண்டுபிடிக்குவேன். அழைச்சவருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரான பிக்சரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அழைப்பு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட அவர் ரொம்ப முக்கியமா யோசிக்கிறார். அதை உங்களை அழைச்சவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் எப்படி வெளிப்படுத்தாம இருப்பாரு? அவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அழைப்பை கொடுத்தவரே நம்மளுக்கு அழைப்பை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம டிஸ்கவர் பண்றதுக்கும் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். So he is there with you. ஆனா ஒருவேளை இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் இறங்கிட்டேன் கூட, ஆனா ஒரு பெரிய வகையான ஒரு வளர்ச்சியை நான் இன்னும் பார்க்கல, ஒரு பெரிய ஓப்பன் டோரை இன்னும் நான் சந்திக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய வரங்களை உங்களை வளர்த்துக்கிட்டே இருங்க. பாருங்க, நான் சொல்லுவேன் பாருங்க, while you're waiting, start feeding and start growing. Number one, be faithful. நிறைய பேர் நான் என்ன சொல்வோம்னா, I am faithful ன்னு சொல்வோம். But are you growing? பாரு, உங்க அழைப்பை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபெய்த்ஃபுல்லா செய்றீங்க, good, keep that up, கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ரெண்டாவது என்ன தெரியுமா? while you're waiting for a big door to open, make sure you grow on the way. வளர்த்துக்குங்க, உங்க தாளந்துகளை வளர்த்துக்குங்க. கர்த்தர் உங்க அழைப்புக்கு ஏதுவான வரங்களை வளர்த்துக்குங்க. அதை தான் ஜோசப் பண்ணாரு. அவருடைய ஸ்டோரியுடைய ஆரம்பத்துல கனவு பார்த்தாரு, ஆனா அவருடைய ப்ரமோஷன் வர்ற நேரத்துல கனவுக்கு அர்த்தம் சொல்ற அளவுக்கு அவர் வளர்த்துக்கிட்டாரு தன்னை. keep growing while you're waiting. come on, பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, keep growing while you're waiting. எவ்வளவு முக்கியமான பிரின்சிபல் தெரியுமா இது? இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய பெரிய வாசல்களை மிஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய வாசல்கள்ல நுழையிறதுக்காக தங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் அவங்க வளர்த்துக்க மறுத்துக்கிட்டாங்க. so when big opportunities comes, they are not ready and they blame God. ஏன் ஆண்டவர் நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறார், நம்ம வேற இதுக்கு ப்ரிப்பேர் ஆகலையே? ப்ரிப்பேர் ஆகுங்க, வளருங்க, வெயிட் பண்றீங்க, அது நல்லதுதான். பட் while you're waiting, keep working. come on, ஒரு நாள் வரும், கர்த்தர் ஒரு பெரிய வாசலை திறப்பார், ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்படும் பாருங்க. ஆண்டவர் சரியான உறவுகளை கொண்டு வருவார், டிவைன் கனெக்ஷன்ஸ் வருவாங்க. ஒரு ஃபோன் கால், ஒரு செக், ஒரு ஓப்பன் டோர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ப்ரமோஷன் உங்க வாழ்க்கையை 20 வருஷத்துக்கு உங்களை முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்த கர்த்தரால் செய்ய முடியும். one touch of favor can thrust you 20 years ahead in your future, in Jesus name. if you believe it, can you just type, say amen, hallelujah. ஒரு தயவின் தொடுதல் உங்க வாழ்க்கையை பெரிய லெவல்ல கொண்டு போயிட முடியும். so
ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. கண்டுபிடிங்க அழைப்பை கண்டுபிடிங்க. கொஞ்சம் பேர் ஒண்ணுமே செய்யறதுல ஆண்டவர் என்ன அழைச்சுக்கிறாருன்னே தெரியல. நீங்க செய்ய ஆரம்பிச்சா தான் ஆண்டவர் அழைப்பை காமிக்குவாரு. சரியா? மூவ் ஆகாத காரை எப்படி ஸ்டியர் பண்ண முடியும், எப்படி திருப்ப முடியும்? ஒரு காரை ஃபர்ஸ்ட் முன்னாடி தள்ளுன்னு போனா தான் அப்புறம் ரைட்டா லெஃப்டான்னு சொல்லி திருப்ப முடியும். இன்னைக்கு ஆண்டர்கிட்ட நிறைய பேர் டைரக்ஷன் கேட்கிறோம். ஆண்டர் சொல்றாரு மூவ்மெண்ட் இருந்தா தான் தம்பி டைரக்ஷன் பாசிபிள். ஆண்டர் சொல்றாரு ஏதாவது செய், நான் டைரக்ட் பண்றேன். கம் ஆன். சோ உங்க அழைப்புக்கான நேரம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அதை வெளிப்படுத்துவார், பெரிய வாசல் திறக்கும். ஆண்டவர் உங்களை ராஜ்யத்துக்காக பிரகாசிக்க வைப்பார். ஆமென். ஓகே, இந்த ரொம்ப பாப்புலரான சின்ன பசங்களுடைய ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது இந்த நேரத்தில். ஏஞ்சலா அப்படின்ற ஒரு ஆத்தர் இந்த சின்ன பசங்க ஸ்டோரி எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. இது எவ்வளோ பிப்ளிக்கலாக ஆக்யூரேட்டாக இருக்கும்ன்றது நம்ம யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு அந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம மனசுக்கு ஆறுதலாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ 3 மரங்கள், டேல் ஆஃப் 3 ட்ரீஸ். 3 மரங்களும் காட்டில் வளரும் போது ஒன்னொன்னு பேசிக்கிச்சான் பாருங்க. ஒரு மரம் சொல்லிச்சான், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, ஒரு நாள் யாராவது ஒருத்தர் என்கிட்ட இருந்து என்ன ஒரு பெட்டியா உருவாக்குவாங்க. அந்த பெட்டிக்குள்ள அநேக வைரங்களும் வைடூரியங்களும் பொக்கிஷங்களும் வைக்க போறாங்க. நான் ஒரு ட்ரெஷர் பாக்ஸா மாறணும்னு விருப்பப்படுறேன். அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு மரம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய கப்பல் செய்யப்படுற ஒரு பலகைகள் உடைய ஒரு மரமா இருக்கிறேன். நானு ஒரு நாள் என்ன வச்சு ஒரு கப்பலை உருவாக்குவாங்க. ராஜாக்களை ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போற ஒரு கப்பலா நான் இருக்க போறேன் அப்படின்னு அது சொல்லிச்சான். அதோடைய விருப்பத்தை, இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லி. 3ஆவதா இருக்கிற மரம் சொல்லிச்சா, நான் ரொம்ப உயரமா வளரணும். எவ்வளவு உயரமா வளரணும்னா, என்னை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்க தேவனை பார்க்கணும், தேவன் எப்படி படைச்சிருக்கிறாருன்னு பாருன்னு சொல்லி நான் தேவனுக்கு ஜனங்களை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சான் பாருங்க. ஒரு நல்ல நாள் ஒரு மரம் வெட்டுறவர் வந்தாராம். முதல் மரத்தை வெட்டினாராம் பாருங்க. முதல் மரத்தை வெட்டிட்டு எடுத்துட்டு போய் ஒரு கார்பென்ட்ரி ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் போட்டாராம். ஒரே சந்தோஷமா அந்த மரத்துக்கு, ஓகே என் நோக்கம் நிறைவேற போகுது. இன்னொரு மரம் வெட்டுறவர் அந்த இன்னொரு மரத்தை எடுத்துட்டு போய் கப்பல் கட்டுற செய்யற இடத்துல கொண்டு போய் போட்டாராம். ஒரே சந்தோஷமா, நான் கப்பலா உருவாக போறேன்னு. இன்னொரு மரத்தை வெட்டி, நான் உயரமா இருக்கணும்ன்ற விருப்பப்பட்ட அந்த மரத்தை வெட்டி ஒரு குடவுன்ல வெட்டி போட்டாராம். யோசிச்சா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த முதல் மரத்தை ஒரு பெரிய பெட்டியா செய்யாம மிருகங்கள் அந்த வைக்கோலையும் புல்லையும் சாப்பிடுற ஒரு தொட்டியை செஞ்சாங்களாம் பாருங்க. மிருகங்கள் சாப்பிடுற தொட்டியை செஞ்சுட்டாங்களாம். ஒரே துக்கமாயிருச்சு. அதுக்கு நடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம பெட்டியா இருந்தா ஒரு தொட்டி ஆக்கிட்டாரே நம்மள அப்படின்னு. அந்த கப்பல்கள் செய்யப்படுற அந்த இடத்துல போன அந்த மரம் அதுல மீன் பிடிக்கிற ஒரு படகை செஞ்சு விட்டுட்டாங்க. ரொம்ப துக்கமாயிருச்சா, என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு. 3ஆவதா இருட்டறையில இருக்கிற அந்த வெட்டி போடப்பட்ட அந்த மரம் அது யோசிச்சான், இதுதான் என்னுடைய கனவா, என் கனவு நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி 3 மரங்களும் நினைச்சுச்சான். ஆயிடுச்சு, என் கனவே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் வானத்துல ஒரு பெரிய வெளிச்சம், தேவதூதர்கள் பாடினாங்களா. அவங்க சொன்னாங்களா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூலோகத்தில் மனுஷனுக்கு சமாதானம். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் தாவீதின் ஊர்லன்னு சொல்லி அந்த ரட்சகரை வைக்கிறதுக்காக அந்த தொழுவத்துல எந்த இடமும் கிடைக்கலையா பாருங்க. அந்த மிருகங்கள் சாப்பிடுற தொட்டியில எடுத்துட்டு போய் ரட்சகரை வச்சாங்களாம். அப்பதான் அந்த மரம் தெரிஞ்சுச்சா, நான் உலகத்திலே இருக்கிற பெரிய பொக்கிஷத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். என் கனவை விட தேவன் பெருசா நிறைவேற்றிட்டார் என் வாழ்க்கைய அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சான். அந்த மீன் பிடிக்கிற கப்பல் செய்யப்பட்ட அந்த மரம் யோசிச்சுல, நான் ராஜாக்களை சுமந்துட்டு போவேன்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த படகுல ஏறி நடு ராத்திரியில ஒரு கடலை தாண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய புயல் வந்துருச்சான். அந்த படகு நினைச்சுச்சா, மூழ்கிட போறோம் போல, அவ்வளவுதான், இந்த புயல்ல நம்ம ஒன்னே இல்ல, நம்ம இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைச்சுச்சான். ஆனா அந்த படகுல தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு நின்று அந்த கடலை அமைதிப்படுத்தும் போதுதான் தெரிஞ்சுச்சான், ராஜாவே சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் நானு. இதை விட பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்லி அது உணர்ந்துச்சான் பாருங்க. அதை நினைச்சதை விட தேவன் பெருசா செஞ்சார். 3ஆவதா ஒரு நாள் சடார்னு கதவு திறந்துச்சான் பாருங்க. அந்த கோடவுன்ல வெட்டி போடப்பட்ட அந்த உயரமான மர பலகைகளை எடுத்து ஒரு கிரிமினல் மேல வச்சு ரோடெல்லாம் ஜனங்களாம் சிரிச்சு கேலி பண்ற ஒரு சம்பவத்தின் மத்தியில, ஒரு கோரமான ஒரு சம்பவத்தின் மத்தியில இந்த பலகை அப்படியே போச்சான். இந்த மரம் நினைச்சுச்சா, என்ன என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்து மேல பலகையின் மேல ஒருத்தரை
கைகளையும் கால்களையும் ஆணி அடிச்சு சிலுவையின் செஞ்சு சிலுவையில அரைஞ்சிட்டாங்களாம் பாருங்க. இந்த மரம் நினைச்சுட்டான் இதை விட அவமானம் என்னன்னு சொல்லி. அப்புறம் தான் தெரிய வந்துச்சா, அதுல மரித்தவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவன் அநேகர பிதாவிடத்துல கொண்டு போய் சேர்க்க போகுதுன்னு சொல்லி அது தெரிஞ்சுச்சான். இதை விட பெரிய பாக்கியம் என்னது, என்னை பார்க்கிறவங்க தேவன் ரட்சகர்னு தெரிஞ்சு தேவனிடத்திலே போய் சேர்றதுக்கு நான் சகாயமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம அருமையான ஒரு ஸ்டோரி இல்ல இது. சிறு பிள்ளைகளுக்கு அருமையா காஸ்பல் ஸ்டோரியை சொல்லி கொடுக்கலாம். ஆனா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, வளர்ந்துட்டே இருங்க. உங்க நாள் வரும், உங்க நேரம் வரும். தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக உங்களை என்னவா அழைச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். கூடிய சீக்கிரம் உங்க மேல வெளிச்சம் பிரகாசிக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் வெளியே வரும். கூடிய சீக்கிரம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அது மூலமா அவருடைய ராஜ்யத்தை நீங்க கட்ட போறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நடக்க போகுது. அது வரைக்கும் என்ன பதில் பண்றது? தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவரை நேசிக்கிறத தவிர்த்துறாதீங்க. குடும்பத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? குடும்பத்தை கட்டுறதும் அவங்களுக்கு சேவை செய்யறதும் மறந்துடாதீங்க. மூணாவதா ஏதாவது ஒரு நாட்டுக்கு செஞ்சுட்டே இருங்க. உங்க அழைப்பு நீங்க கண்டுபிடிப்பீங்க, அழைப்பை நீங்க நிறைவேற்றுவீங்க. எழுந்து நெல்லுங்க. இந்த செய்தி மூலமா, டீச்சிங் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்திய வண்ணமாக ஒரு சில வினாடிகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அப்பா உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி. எல்லாரும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, அப்பா உங்க அழைப்பை நான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஒரு 3 இல்ல 4 க்ளூஸ் நான் கத்துக்கிட்டேன். எது என்ன சந்தோஷப்படுத்துது, எது என்ன துக்கப்படுத்துது, எதுல நான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறேன், நாலாவதா எதுல நான் சுலபமா வளர முடியுது. ஓ ஹல்லேலூயா. இந்த க்ளூஸை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இன்னைக்கு உங்க அழைப்பை நான் நிறைவேற்றணும். அதுக்காக என் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கரங்களை ஊத்தி நன்றி செலுத்துங்க. உரமா சாந்தே ரிகபாலாந்துரு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. பாமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகத்துவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி, நன்றி நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்க அழைப்பை நிறைவேற்றுவீங்க. Thank you Jesus. Oh thank you Jesus. கம்யூனியன் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில எடுத்து வச்சுங்க. நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசுவே அவருடைய சரீரத்தை கையில் எடுத்துட்டு என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, இயேசுவின் தாழ்வுகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை, தரித்திரத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் என் குடும்பத்துல இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதியுள்ளவன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயிச்சிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால சகல நன்மைகளுக்கும் கர்த்தர் என்ன பாத்திரவானா மாத்தி இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ரத்தத்தை. Thank you Jesus. 2 கரங்களை உயர்த்துங்க. உயர்த்திட்டு கொண்டார் நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? Thank you Jesus. எங்க அழைப்பை நாங்க கண்டுபிடிக்கணும்பா. உங்களோட நெருக்கமா இருக்கணும்னு முடிவு எடுக்கிறோம். குடும்பத்துக்கு நாங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்னு நாங்க முடிவு எடுக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். உங்க ராஜ்யத்தை கட்டும்படி நாங்க இறங்குறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்க, வாசல்களை திறந்து கொடுங்க, அழைப்பை வெளிப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க. கூடவே இருங்கப்பா. இன்னைக்கு கவுன்ச்ச ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிலீவருக்கும் நீங்க வச்சிருக்கிற அழைப்பை வெளிப்படுத்துங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, கூடவே இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்க அழைப்பை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டீச்சிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.